Hi guys, welcome back to the final part of how to trade as per your age. உங்கள் வயசு பற்றி நீ வந்து எப்படி யோசிக்கணுன்ட்டு ட்ரேடிங்கில் எஸ்பெஷலி வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தட். பல பார்ட்டில் நம்ம வந்து 20 30 வரைக்கும் 30 இயர்ஸ் வரைக்கும் யாரெல்லாம் ட்ரேடர்ஸ் இருக்கீங்க அப்படி எப்படி யோசிக்கணும் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நடுவில் இருக்குது மிடில் லைஃப் சொல்லுவாங்க இல்லை, 30 50 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து எப்படி யோசிக்கணுன்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நவ் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் யாரெல்லாம் ட்ரேடர்ஸ் வந்து 50+ இயர்ஸ் இருக்கீங்க, மார்க்கெட்டில் வரணும், எப்படி யோசிக்கணும், அதெல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உண்மையாக சொல்லணும்னா உங்கள் லைஃப் இப்போ வந்து உங்கள் லெகசி கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் மேலே இருக்கும் தாட்ஸ். லெகசினா தமிழில் எப்படி சொல்ல மறுப்பு சொல்லுவாங்க. ஸோ ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்காக காசு எப்படி செட் பண்ணணும், அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாமே அதெல்லாம் பற்றி மோஸ்ட்லி நீ வந்து யோசிப்பீங்க இந்த வயசில். மெச்சூரிட்டி, பீக் மெச்சூரிட்டி உங்களுக்கு லைஃப்பில் வந்திருக்கும். நான் கேபிட்டல் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கார்டு சொல்லுவாங்கல்ல, கிரிக்கெட்டில் எப்படி ஸ்கோர் ரன்ஸ் எல்லாம் போடுவாங்க, அப்படி கேபிட்டல் உங்களுக்கு ஸ்கோர் கார்டு கிடையாது. நீங்கள் வந்து நிறைய பீப்புள்ஸ் பார்த்துருக்கீங்க, நிறையா மேலே கீழே லைஃப்பில் எல்லாம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ காசு வந்து உங்களுக்கு லைஃப் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் லைஃப் பேசிக்கலி எப்படி இருக்குது, இப்போ ஸ்டேபிள் இன்கம், எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து டைரெக்டாக ஜம்ப் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து ரிஸ்கி பெட்ஸ் லைஃப்பில் ரிஸ்க் எடுக்காமல் எப்படி நான் வந்து ஸ்டேபிளாக பீஸ்ஃபுல்லாக இருக்கலான்ட்டு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. நிறைய பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் கிட்ட இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆல்ரெடி வந்துட்டீங்க. கேபிட்டல் வந்து உங்களுக்கு லைஃப் சப்போர்ட்டாக இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் பாயிண்ட். மோஸ்ட் ஐடியாஸ் உங்கள் மனசில் இருக்கிற தாட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஃபேமிலியில் எப்படி நீங்கள் வந்து யூத்துக்காக சப்போர்ட் பண்ணணும், எப்படி கைடு பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யோசிப்பீங்க, ஓகே மெடிக்கல் பில்ஸ் இருக்குது, மெடிக்கல் மந்த்லி ஃபேமிலிக்கு பார்ட்னருக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக நான் வந்து ஹாலிடே எங்கே போனோம், அதெல்லாம் சின்ன சின்ன ஒரு பில்ஸ் எல்லாம் இருக்கும் மைண்டில். ஸோ பேசிக்லி உங்கள் லைஃப்பில் இப்போ மெயின் கோல் என்னென்னா, நீங்கள் வந்து பீஸ் வேணும், எனக்கு செக்யூரிட்டி அண்ட் பீஸ் எனக்கு லைஃப்பில் வேணும். நான் வந்து முன்னாடி பண்ணுற தப்பெல்லாம் நான் வந்து யங்கர் ஜென்ரேஷன்ஸில் நான் இருக்கும்போது, என் யூத்தில் இருக்கும்போது நான் தப்பு வந்து கற்றுக்கிட்டேன். நான் வந்து தப்பு எப்படி பண்ணோம், எப்படி எப்படி ஆகும் தப்பு, அதெல்லாம் நான் வந்து பண்ணக்கூடாது. நான் வந்து இப்போ ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு கைட் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யோசிப்பீங்க. நவ் தி சம்திங் கால்ட் ட்ரேடிங் மெச்சூரிட்டி. ட்ரேடிங் மெச்சூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈஸியாக நீங்கள் வந்து புரிஞ்சுருப்பீங்க, இது தப்பு, நான் வந்து இது பண்ணக்கூடாது, இதுதான் ரைட், இப்படி தான் பண்ணணுன்ட்டு. நான் உண்மை சொல்லணும்னா ட்ரேடிங்கில் உங்களுக்கு பயம், ஒரு சின்ன பயம் என்னென்னா, அது வந்து உள்ளே தான் இருக்கும், நீங்கள் வந்து வெளியே சொல்ல முடியாது. அந்த பயம் வந்து ஃபியர் ஆஃப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் எதுக்கு இதை ஹைலைட் பண்ணுறேன்னா பாயிண்ட்டு, நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுற கேபிட்டல் வந்து நிறைய வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு சேவ் பண்ணுறதுக்கு கேபிட்டல், காசு பேங்க்கில் வச்சது காசு, அதுதான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஜாப்காக போல் அந்த கேபிட்டல் ஏதாச்சும் ட்ரா டவுன் ஆச்சுன்னா, லாஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து திரும்பி ரிகவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் யூ மஸ்ட் லேர்ன். நவ் கேஷ் பூல் அண்ட் எக்ஸ்பென்சஸ். கேஷ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் வந்து சேவிங்ஸ் இருப்பீங்க, பிகாஸ் நீங்கள் வந்து ஏற்கனவே so many இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் சேவ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ்க்காக மோஸ்ட்லி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் ஹெல்த் அண்ட் பெனிஃபிட்ஸ்க்காக நீங்கள் வந்து யோசிப்பீங்க. லைக் ஐ ரிமைண்ட் யூ அகேன், சப்போஸ் பெரிய ட்ராடவுன் வந்துச்சுன்னா உங்களுக்கு டைம் இருக்காது, உங்கள் வயசு இல்லை, எனர்ஜி இல்லை, திரும்பி ஏதாச்சும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து தப்பு என்னென்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வில் டிஸ்கஸ் தட். வாட் இஸ் த மிஸ்டேக்ஸ், மேஜர் மிஸ்டேக்ஸ் நீங்கள் வந்து இந்த ட்ரேடிங் ஜர்னியில் எப்படி நீங்கள் வந்து தப்பு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, யூத்தில் இருக்கிறது ட்ரேடர்ஸ் இம்மெச்சூராக இருப்பாங்க. தே வில் சேஸ், ஒரு பெரிய காசு சேஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து 10,000 1 lakh வேணும், உடனே நீங்கள் நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து 1000 பாயிண்ட் ஃபால் ஆக போகுது, அதுதான் நான் வந்து பிடிக்கணும், அப்படி யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ஸ் ட்ரேடிங் வழி அவுட் சைட் த ட்ரேடிங் லைஃப். நீங்கள் மேபி ஒரு ஹை போஸ்ட்டில் இருக்கலாம், நீங்கள் வந்து கார்ப்பரேட் சக்ஸஸ், இல்லை நீங்கள் வந்து ஒரு நைஸ் மேனேஜர் இருக்கலாம், இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜர், இல்லை அதுக்கு மேலே வைஸ் பிரசிடென்ட், அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபில் ஒரு ஹை ரேங்கிங் ஆஃபீஸராகவும் இருக்கலாம். பாயிண்ட் என்னென்னா, ட்ரேடிங்க்கு வழி இருக்குது அவுட் சைட் ட்ரேடிங் சக்ஸஸ். நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் இம்மிடியட்டாக உங்களுக்கு சக்ஸஸ் வரத்துக்கு வாய்ப்பு மேபி கிடையாது. பிகாஸ் ட்ரூத் இஸ், மார்க்கெட் வந்து உங்கள் சர்நேம் என்னது, நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் என்னது, சொசைட்டியில் எவ்வளோ பணத்தை வச்சுருக்கீங்க, எவ்வளோ கோல்டு வச்சுருக்கீங்க, எத்தனை வீடு வச்சுருக்கீங்க, எத்தனை கார் வச்சுருக்கீங்க, மார்க்கெட்டுக்கு டஸ் நாட் கேர். மார்க்கெட் அப்படி பார்க்காது. மார்க்கெட் வில் ஓன்லி ரிவார்ட் டிசிப்ளின் ட்ரேடர்ஸ்
யார்கிட்ட டிசிப்ளின் இல்லை, மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காசு பிடுங்கிடும். நான் வந்து டிஸ்கஸ் பண்ணது நிறைய பீப்புள் கிட்ட, தே ஹேவ் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் ட்ரேடிங்கில் போனாங்க 90 டேஸ்க்குள்ள. திரும்பி சொல்கிறேன், 90 டேஸ்க்குள்ள அவங்க வந்து மொத்தம் பணத்தையும் பாதி போச்சு. உங்களுக்கு பாதி பணத்தை வந்து 90 டேஸ்க்குள்ள ட்ரேடிங் மார்க்கெட் டேக் அவே பிகாஸ் தே டிட் நாட் ஃபாலோ ப்ராப்பர் லர்னிங் ப்ராசஸ். ஸோ இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் ஐ வில் டாக் அபவுட் லர்னிங் ப்ராசஸ், இதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணோம் நீங்கள். நான் சைக்காலஜிக்கல் ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப ஹை பிகாஸ் லைக் ஐ டோல்ட் யூ earlier, ட்ரேடிங் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு பேசிக்லி ஹை எதுக்கு இருக்கும்னா பிகாஸ் நீங்கள் வந்து இந்த காசு வந்து நிறைய சேவிங் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பண்ணிட்டு லைஃப்பில் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு சேவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஏதாச்சும் ஸ்மால் தப்பு ஆல்சோ யூ வில் ஃபீல் தட் ஆமாம் நான் வந்து இந்த பணத்தை வந்து எப்படி காப்பாற்றணும் அதெல்லாம் வந்து யோசிப்பீங்க. ஸோ ஒன் பேட் இயர் ட்ரேடிங்கில் 1 இயர் வந்து பேடாக போச்சுன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லைஃபே நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணது எல்லாமே போயிடும். ஸோ கீப் தட் இன் மைண்ட். நவ் வி வில் ஃபோக்கஸ் ஆன் நீங்கள் வந்து என்ன பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லேர்னிங் எதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள் மெயின் ஐடியா நீங்கள் வந்து டைம் எது மேலே டெடிகேட் பண்ணணும் அது வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நவ் யுவர் கோர் அப்ஜெக்டிவ், நீங்கள் வந்து எப்படி யோசிக்கணும். ஃபஸ்ட் மார்க்கெட்டில் நீங்கள் என்டர் ஆகும்போது நான் வந்து எப்படி என்னோடய பணத்தை வந்து கேபிட்டல் ப்ரிசர்வ் பண்ணிட்டு சேஃபாக கேபிட்டல் யூஸ் பண்ணிட்டு, செகண்ட் நான் வந்து ஏர்னிங் பற்றி யோசிக்கணும். ஃபஸ்ட் நான் வந்து எதுக்கு மேலே காசு போடணும் பேஸ்ட் ஆன் என்னோடய கேபிட்டல் சேஃபாக இருக்கும் அது மேலே நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் மைண்ட் செட். நான் இப்போ மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் மைண்ட் செட் என்னென்னா, நீங்கள் வந்து ட்ரேடிங் ஜஸ்ட் ஆப்ஷனல்காக பண்ணுறீங்க. இது மேண்டேட்ரி கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணுன்ட்டு கிடையாது. சில டைம் ட்ரேட்ஸ் மிஸ் ஆகும், நோ இஷ்யூஸ், விட்டுறீங்க. என்னோடய ட்ரேடிங் ஒப்ஜெக்டிவ் என்னென்னா, நான் வந்து இந்த வயசில் சப்போஸ் நான் வந்து ரெகுலர் இன்கம் நான் வந்து ஜாபில் இருக்கும்போது அதோட அட்லீஸ்ட் பாதி நான் வந்து மார்க்கெட்லேருந்து மந்த்லி எடுக்கணும். ஸோ என்னோடய டார்கெட்டே வந்து லிமிட்டட் டார்கெட், ரிஸ்க் நான் வந்து கம்மி தான் வைப்பேன். ஸோ தட் இஸ் மை மெயின் ஒப்ஜெக்டிவ். அட்லீஸ்ட் ஹாஃப் சேல்ரி நான் ஒர்க் பண்ணும்போது ரிட்டையர்மெண்ட்க்கு முன்னாடி, இல்லை எப்படின்னு சப்போஸ் நான் வந்து பிஸ்னஸ் மேன் இருந்தால் ரிட்டையர்மெண்ட்க்கு முன்னாடி நான் வந்து என்னோடய மந்த்லி இன்கம் எவ்வளோ இருந்தது அதோட பாதி அட்லீஸ்ட் நான் வந்து மார்க்கெட்லேருந்து எடுக்கணும். அப்படி நீங்கள் வந்து யோசிக்கணும். நான் ஸ்கில்ஸ் என்ன தேவை உங்களுக்கு, இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்கில்ஸ் தேவை, கண்டிப்பாக தேவை. ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணோன்னா லாங் டியூரேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். இதோட மீனிங் என்ன? லாங் டியூரேஷன் மீன்ஸ் வீக்லி கிடையாது, இன்ட்ராடே கிடையாது. நீங்கள் வந்து தேடி பார்க்குறீங்க மந்த்லி, ஹாஃப் இயர்லி அண்ட் இயர்லி மார்க்கெட் எப்படி இருக்கும், நான் வந்து எப்படி பண்ணணும், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யோசிக்கணும். லாங் டிஸ்டன்ஸ் எதுக்குன்னா இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். எப்படி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிக்கிறது, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணது எல்லாமே சொல்ல போகிறேன். பட் ஃபர்ஸ்ட் கீப் திஸ் இன் யோர் மைண்ட். லாங் டியூரேஷன் ஸ்ட்ரக்சர் தான் தேடி பார்க்குறீங்க. வீக்லி ஆப்ஷன்ஸ், இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹை வாலட்டிலிட்டி என்னது, லோ வாலட்டிலிட்டி மார்க்கெட் பிஹேவியர் என்னது. நான் வந்து எதுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தேடி பார்க்கணுன்னா, பிகாஸ் எனக்கு வந்து அந்த ஹை வாலட்டிலிட்டி டைம் மார்க்கெட்டில் இருக்கும்போது நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண போகிறேன். மெயின்லி நியர் பட்ஜெட், எலெக்ஷன், நியூஸ் ஈவெண்ட்ஸ், வெளிநாட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே. சில டைம் மார்க்கெட் வாலட்டைல் இருக்கும். நம்மளுக்கு சில டைம் முன்னாடியே தெரிஞ்சிடும், இந்த டேட்டுக்கு பட்ஜெட் இருக்குது, இந்த டேட்டுக்கு சப்போஸ் எலெக்ஷன் வரப்போகுது. எனக்கு தெரியும் ஹை வாலட்டிலிட்டி டைம்ஸ். சில டைம்ஸ் எனக்கு தெரியாது வாலட்டிலிட்டி வரப்போகுது, ஒரு பாலிசி வரப்போகுது, இல்லை சில வெளிநாட்டில் ஏதாச்சும் வார் ஆச்சு, எனக்கு தெரியாது. ஓவர் நைட்டாக உடனே வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து முன்னாடி யோசிக்கணும். பிகாஸ் நான் வந்து ஐ ஹாவ் டு லேர்ன் எப்போ ஹை வாலட்டிலிட்டி டைம்ஸ் வரப்போது நான் அந்த டைமில் ஒர்க் பண்ண மாட்டேன். ஸோ தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு லேர்ன். நெக்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இப்போ ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பில்ட் பண்ணணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் திங் லைக் ஐ ஆல்வேஸ் டோல்ட் ஃப்ரம் பார்ட் 1லேருந்து சொல்கிறேன், எலியட் வேவ் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும். பிகாஸ் தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூல் டு அண்டர்ஸ்டாண்ட் அடுத்து என்ன ஆகலாம் மார்க்கெட்டில். அது யூஸ் பண்ணுறதுக்கு நீ எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும். நான் டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து என்ன எக்ஸாக்டாக நீங்கள் வந்து அதுக்குள்ளே அது லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த பார்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ட்ரெண்டிங் ஃபேஸ் மார்க்கெட், கரெக்ஷன் ஃபேஸ் மார்க்கெட், இதுக்கு நடுவில் ஒரு ஷிஃப்ட் வரும். மேபி ரிவர்ஸலாக இருக்கலாம், இல்லைன்னா கண்டினியூஷன் இருக்கலாம். அந்த பாயிண்டில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். வை? பிகாஸ் நீங்கள் வந்து மந்த்லி ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது ஒன்லி ஒன் திங் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன்
அடுத்த மாதத்து ரேஞ்ச் என்ன ஆக போகுது, ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து மார்க்கெட் இந்த மாதத்துக்கு ட்ரெண்டிங் ஆக போதா இல்லை கரெக்ஷனில் போதா, இல்லை ஸ்டார்டிங்கில் கரெக்ஷன் இருக்கும், பாதி நெக்ஸ்ட் ஹாஃபில் ட்ரெண்டிங்காக போகலாம். அது வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஆல்ரைட், நவ் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து நான் வந்து காசு எப்படி சம்பாதிக்கணும். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், ஐரன் காண்டார் அண்ட் ஐரன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி, மந்த்லி ஆப்ஷன்ஸ், மந்த்லி அண்ட் அபவ். ஓகே, திரும்பி சொல்கிறேன், நீங்கள் வந்து யங் அமெச்சூர் ட்ரேடர்ஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியாத மார்க்கெட். நீங்கள் வந்து ஸ்லோ ரெகுலர் இன்கம் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அதுக்கு பெஸ்ட் பிகினர் ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஐரன் காண்டார்ஸ், ஐரன் பட்டர்ஃப்ளை. ஃப்யூச்சரில் போக போக வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆக போகுது இல்லை கரெக்ஷன் ஆக போகுது, மந்த்லி ரேஞ்ச் சொல்கிறேன், அது வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். நான் நீங்கள் கேட்கல சார், சப்போஸ் வாட் இஃப் மார்க்கெட் சடனாக பயங்கர ட்ரெண்டில் வரப்போகுது, அப்போ நான் வந்து என்ன பண்ணணும், நான் வந்து அந்த ட்ரெண்ட் நான் பிடிக்கிற தேவையில்ல, நான் வந்து ரேஞ்ச் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ தெர் இஸ் another சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி கால்ட் கால் அண்ட் புட் ஸ்ப்ரெட். அது வந்து சப்போஸ் யூ ஹேவ் ஹை கன்விக்ஷன் இந்த மாதத்து வந்து ட்ரெண்ட் ஆக போகுது, இல்லை ஃபஸ்ட்டு மாதத்து வந்து ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த மந்த் வந்து சைட்வேஸ் இருந்தது, சடனாக ட்ரெண்ட் வந்துச்சு. ஸோ அந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம், நீங்கள் வந்து எலியட் வேவ்னால கண்டுபிடிக்கலாம், அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிட்டு அந்த நாலேஜ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணிட்டு எப்படி சம்பாதிக்கலாம், யூஸிங் கால் அண்ட் புட் ஸ்ப்ரெட். ஓகே, வீக்லி எக்ஸ்பைரிஸ் நீங்கள் வந்து டோட்டலாக இக்னோர் பண்ணுறீங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபோக்கஸ் ஆன் ஓன்லி ஸ்ட்ராட்டஜிஸ் தட் உங்களுக்கு அதிகம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிக்கிற தேவையில்ல, ஓரளவுக்கு ஐடியா இருந்தால் போதும். அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். நவ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஐ வில் டெல் யூ பிளண்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு, உங்கள் ஹெல்த் இஸ் கிரேட்டர் தென் உங்கள் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருது உங்களுக்கு மார்க்கெட்டில், அது முக்கியம் கிடையாது. உங்கள் ஹெல்த், நைட்டில் ஸ்லீப், அதை தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து எப்படின்னா நைட்டில் பக்கா ஸ்லீப் வேணும். என்னோட லைவ் ட்ரேடிங் பொசிஷன்ஸ், மார்க்கெட்டில் இருக்கிற லைவ் ட்ரேடிங் பொசிஷன்ஸ், எனக்கு அந்த ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் நான் வந்து ட்ரேடிங் எல்லாம் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் ஐ டோல்ட் யூ, ஒரு தம் ரூல் சொன்னேன், 30% மேக்ஸிமம் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்க, ட்ரேடிங் ஃபுல்லாக இறங்கிட்டீங்க ட்ரேடிங்குள்ளே, 30% ஆஃப் யுவர் நெட்ஒர்த் கேன் பி யூஸ் ஃபார் கேபிட்டல். அதுக்கு மேலே போகவே போகாதீங்க, ஒர்த் இல்லை. நான் இந்த வீடியோவில் வாட் டிட் ஐ வாண்ட் டு டெல் யூ, ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஜாப் வந்து மார்க்கெட்டுக்கு மேலே பெட்டர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இல்லை. நீங்கள் வந்து ஹை வாலட்டிலிட்டி லோ வாலட்டிலிட்டி டைம்ஸில் நீங்கள் வந்து ஹை வாலட்டிலிட்டி அவாய்ட் பண்ணிட்டு லோ வாலட்டிலிட்டி டைம்ஸில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து யங் ஜென்ரேஷன் ட்ரேடர் மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திரும்பி சொல்கிறேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது கேபிட்டல் வந்து உங்கள் லைஃப் லாங் சேவிங்ஸ். ஓகே, இங்கே தப்பு பண்ணிட்டீங்கன்னா திரும்பி உங்கள் எனர்ஜி கிடையாது, டைம் கிடையாது, யூ கேன் நாட் ரிகவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஓகே, ஸோ இம்பார்ட்டண்ட் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் என்னென்னா சேஃப் ட்ரேடிங் ஸ்கில். கிவ் சம் டைம், ஒரு 6 மாதத்துக்கு ட்ரை பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள். டெமோ அக்கௌண்ட்டில் லேர்ன் பண்ணிட்டு ஓகே நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், 6 மாதம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், சேம் திங் நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் டிப்ளாய் பண்ணலாம். ஓகே, ஸோ யூஸ் தி ஸ்கில் ப்ராப்பர்லி, டேக் யுவர் டைம் அண்ட் லேர்ன். டைரெக்டாக நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இறங்கிட்டு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோஷாக நான் தான் கிங்ன்ட்டு போகாதீங்க. திஸ் இஸ் நாட் த டைம் டு மேக் மிஸ்டேக்ஸ் ஆஸ் அ யங்கர் ஜென்ரேஷன் ஆஃப் ட்ரேடர்ஸ். நான் யங்கர் ஜென்ரேஷன் ஆஃப் ட்ரேடர்ஸ் என்னென்ன தப்பு பண்ணுவாங்கன்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் ப்ராப்பர்லி. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. கரெக்டாக நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து போனீங்களா அதே போதும் உங்களுக்கு. I'll see you in the next video. Till then, take care and be safe.